ஜனநாயக முறையில் மிகப்பெரிய புரட்சியை தாவேக அரசு ஏற்படுத்தியுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை காசிமேடு என்4 கடற்கரையில் அமைச்சர்கள் ராஜேஷ்குமார், மரிய வில்சன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ராஜேஷ்குமார், திமுகவினர் எந்த காலத்திலும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற வாய்ப்பு இல்லை என்றும் அவர்கள் புலம்பிக் கொண்டேதான் இருப்பார்கள் என்றும் விமர்சனம் செய்தார். லஞ்சம் இல்லாத அரசாக தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். இப்போ இருக்கக்கூடிய ஒரு அரசு மக்கள் ஜனநாயகத்தோடு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு புரட்சி ஏற்படுத்தி ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கு. இன்னும் 60 நாள் ஆகலை. இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஒரு லஞ்ச லாவண்யமற்ற அரசு. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே சொல்கிறாங்க, டிடிசிபி அப்ரூவல் எங்களுக்கு எந்த பணமும் கொடுக்காம நேரடியாக அவங்க வெப்சைட்டில் போட்டுறாங்க. இப்படி நிறைய புரட்சிகரமான விஷயங்கள் செய்யதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கலை. அதனால் எதிர்க்கட்சிகள் இப்போ இது மாதிரி புலம்பிகிட்டே இருப்பாங்க. வேறு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஒரு நல்ல அரசாங்கம், மக்களோட அரசாங்கம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது.